ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 5 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இப்போ இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த கிஞ்சி கிட்ட அடி வாங்கி உத வாங்கி ஐயா சாமி சொல்றதை கேளுங்க சொல்லி சமாதானப்படுத்தி சொல்றதை கேட்க வைக்கும்போது அப்போ டப்புன்னு அந்த பக்கம் வந்து ஒரு கேம் மாஸ்டர் வந்து நிற்கும். அது வந்து புதுசா ஒரு ரூல்ஸ் வந்துருக்குடா கேளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த கல்லிங் கேமோட புது ரூல்ஸ் சொல்ல வந்திருக்கு அந்த கேம் மாஸ்டர். இந்த கல்லிங் கேமோட புது ரூல்ஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னா கசியோ ஹிஜியாமே அப்படின்ற ஒரு பொண்ணு தாங்க. அங்க பாருங்க ஒருத்தனை செவுத்தோட சேர்த்து அடிச்சு போட்டு தள்ளிட்டு இந்த டெத் நோட்ல வர எல்ல மாதிரி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு எல்லாம் வீக்கா இருக்காங்க, நான் சுகுணா கூட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தாங்க இப்போ ஒரு புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கா. அதன ரூல்ஸ்னா அந்த கல்லிங் கேம்ல விளையாடுற எல்லா பிளேயரும் அவங்க பேர் என்ன, அவங்க எத்தனை சண்டை போட்டிருக்காங்க, அவங்க எவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு சிஸ்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கா. அந்த ரூல்ஸை கேட்டோம்னா இங்க நம்ம யூஜி இங்க மெகுமிலாம் என்னடா இது புது ரூல்ஸா இருக்குது, இவ எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு டீட்டெயில பார்த்துட்டு இருக்கும்போது அதுல கசியோ இஜியாமே 200 பாயிண்ட், அதுல 100 பாயிண்ட் யூஸ் பண்ணி இப்போ ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி இதுல வேற யார் 100 பாயிண்ட் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில பார்த்தா அதுல ஹிகுருமான்ற ஒருத்தர் 100 பாயிண்ட் எடுத்திருக்கான். அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சாகணும். அது மட்டும் இல்லாம நம்மளும் ஒரு 100 பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா என்னோட சுமியாக்காவை காப்பாற்றலாம். புதுசா ரூல்ஸ் போட்டு அவங்களை எப்படியாச்சும் வெளியே கொண்டு போயிட்டு இன்னொரு ஆளை உள்ள கொண்டு வந்து அப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த இகுருமா இருக்கான் பாத்தீங்களா, 100 பாயிண்ட் எடுத்தானே, அவனோட பேக் ஸ்டோரியில அவன் ஒரு அட்வொகேட்டா இருக்கான். அவன் எந்த மாதிரியான அட்வொகேட்னா ஈலோகத்தில் இவன மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது, காசு இல்லாம வரவங்களுக்காக இவன் வாதாடி ஜெயிக்க வைப்பான். அப்படி ஒரு பையன் மேல கொலை கேஸ், அதாவது பொய் கேஸை போட்டு அந்த பையனை உள்ள தள்ளி இந்த பணக்காரங்களை தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது நம்ம இகுருமா உள்ள பூந்து 2 தடவை காப்பாத்தி விட்டுருவாங்க. 2 தடவை காப்பாத்தி விட்டு 3ஆவது தடவை அந்த பணக்காரங்க காசை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த பையனை உள்ள போட்டுருவாங்க. அதை பார்த்து இகுருமா கொதிச்சு எழுந்துருவான். என்னடா காசு இருக்கவன் தான் இங்க ஜெயிக்க முடியுமா, என்னடா அவங்க சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில ஒரு சுத்தியில வச்சுட்டு அப்படி கோவமா நிப்பான் பாருங்க. பார்த்தா அவனுக்கு பின்னாடி கர்ஸ் ஸ்பிரிட் வந்து நிற்கும். இவன் ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் யூஸ் பண்ற சாஸ்திரர். இவன் எத்தனை பேரை போட்டு தள்ளிட்டு 100 பாயிண்ட் எடுத்தானோ இவன் செம்ம பவர்ஃபுல்லா இருப்பான் போல இருக்கே. அப்படியே கட் பண்ணா கெத்த மண்டையில் இருக்க அந்த கெஞ்சக்கு தூங்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட போனா அவ டக்குன்னு கண்ணை முடிச்சிருவா. அவகிட்ட போய் இந்த கெஞ்சக்கு இங்க கல்லிங் கேம் நடக்க போகுது, நீ இங்கே இருந்து சாக விரும்புறியா இல்லை நான் உன்னை வெளியே கூட்டு போகவா, ஏன்னா இங்கே பிரளயமே ஏற்பட போகுது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு நானும் வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வந்துட்டு இருக்கும்போது யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தா நம்ம யூஜி இத்தாதோரியோட ஃப்ரெண்டு தாங்க. அவகிட்ட இந்த கெஞ்சக்கு சொல்லுவான், நீ என்னோட பையன் யூஜியை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லுவா. எனது கெஞ்சக்குவோட பையன் தான் யூஜி தாதோரியா, இது ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுட்டு இருக்காங்க, போக போக தான் சொல்லுவாங்க போல இருக்கு. அப்படியே கட் பண்ணா அப்படி வெளியே கூட்டு வந்து விடுவான் பாருங்க. பார்த்தா நிறைய மக்கள் எல்லாம் வெளியே தான் நிற்கிறாங்க. அங்கே ஒரு பேரியர் இருக்கு, ஒரு பேரியர் இல்லைங்க 2 பெரிய பேரியர். அந்த சிட்டி ஃபுல்லாகவே பெருசாக இருக்கு. மக்கள் எல்லாத்தையுமே வெளியே கூட்டு வந்து விட்டதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒருத்தன் இந்த பொண்ணுகிட்ட உங்ககிட்டயே அவன் வந்தானா அந்த மண்டையில் தையல் போட்டிருக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது அந்த பொண்ணு ஆமா அவன் தான் என்ன கூட்டு வந்தான், உன்னே அவன் தான் கூட்டு வந்தானா அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கிஞ்சி இருக்கான் பாருங்க, நம்மளோட மெகுமியும் யூஜியும் கெஞ்சி கேட்டுக்கிட்டு அவனை எப்படியே ஒத்துக்க வைக்க அவனும் இந்த பக்கம் பிளான போட்டுக்கிட்டு இருப்பான். இங்க பாருங்க இங்க 2 பேரியர் இருக்கு. மொதல் பேரியர்ல நீயும் யூஜியும் மெகுமியும் நீங்க போங்க, 2வது பேரியர்ல நானும் பாண்டாவும் போறோம். இங்க பாரு கிராரா, நீ வெளியே இருந்து யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிஞ்சி பிளான சொல்லிட்டு இங்க பேண்டா கிட்டே பேண்டா உன்னோட மூக்க வச்சு எப்படியாச்சும் மோப்ப முடிச்சு அந்த ஏஞ்சல்ற பொண்ணை கண்டுபிடி, நம்ம கோச்சாவை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்ன, நம்மளோட யூஜியும் மெகுமியும் ஒரு டீமா ஒரு பேரியருக்குள்ள போறாங்க. இங்க கிஞ்சியும் பேண்டாவும் தனியா இன்னொரு பேரியருக்குள்ள போறாங்க. அப்புறம் நம்ம யூஜி மெகுமியும் கல்லிங் கேம் நடக்கிற மொதல் பேரியருக்குள்ள போலான்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம யூஜி மட்டும் தனியா மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருப்பான். மெகுமி அங்க இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த கல்லிங் கேம்ல ஒன்னா நின்று சண்டை போட முடியாது, தனித்தனியா பிரிச்சு விட்டுருந்த கல்லிங் கேம். அதனாலதான் யூஜி இங்க தனியா மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்க. பார்த்தா அதுக்குள்ள இந்த ஜெட் பேக் போட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவ வந்து பட்டார் நம்ம யூஜி அட்டாக் பண்ணுவா பாருங்க. நம்ம யூஜி அதெல்லாம் டாஜ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பான். இருந்தாலும் அவ திருப்பி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க. சும்மா ஒரு யூஜி ஒரு குத்து விடுவா பாருங்க. குத்து விட்டதுக்கு அப்புறம் அந்த ஜெட் பேக் அப்படி டேமேஜ் ஆகி அவ அப்படி கீழே விழுந்துருவா ஒரு பில்டிங்குள்ள. அவ்வளவுதான் அவ கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு ஒருத்தன் மேல இருந்து பறந்து வந்துட்டு இருப்பான். அவன் தலையில பாருங்க டோரிமான்ல வர அந்த ஹெலிகாப்டர் மாதிரியே தலையில மாட்டிட்டு வந்துட்டு டேய் என்னோட ஆள் மேலையாட கைய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்க. சரி இங்க மெகுமி யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் சண்டைலாம் போடலங்க. ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டுருப்பா போல, செவுட்லயே அடிச்சு உட்கார வச்சுட்டான். அவளோ நான் தோத்துட்டேன் விட்டுருன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. நம்ம மெகுமி அந்த பொண்ணு கிட்ட இகுமார் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும், அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல. அவளும் எனக்கு தெரியும் நான் உங்களை கூட்டு போறேன்னு சொன்னோன்னே நம்ம மெகுமி நீ போய் சொன்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு மிரட்டுவான் பாருங்க வெறித்தனமா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூஜி கிட்ட அந்த தலையில ஹெலிகாப்டர் மாதிரி மாட்டிருந்தான் பாத்தீங்களா, அது ஷார்ப்பான பிளேடு போல இருக்கு. அதை வச்சு நம்ம யூஜியை வெட்டலாம்னு சொல்லிட்டு அப்படி தலையை கிட்ட கொண்டு வந்துட்டு இருப்பான். நம்ம யூஜியோ அப்படி எஸ்கேப் ஆகி போகலான்னு சொல்லிட்டு ஓடி போவாங்க நேருக்கு நேரா.
டப்புன்னு பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு அந்த பக்கம் போலான்னு பார்த்தா யூஜியோட காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அப்படி வெட்டலாம்னு சொல்லிட்டு குனிவான் பாருங்க. நம்ம யூஜி அதெல்லாம் டாச் பண்ணி குனிஞ்சு அப்படி ஓடி இன்னொரு பில்டிங் குள்ள தாவ அவன் அப்படியே அந்த பில்டிங் அப்படி சரசரன்னு ஏதோ பேப்பரை வெட்டுற மாதிரி செங்கல் சிமெண்ட் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு வந்துட்டு இருப்பான். நம்ம யூஜியோ இவன் நேராக பறந்து வந்துட்டு இருக்கான். இவன் கிராஸாக பறந்து வந்துட்டு இருந்தா என்னை வெட்டிடலாம், நேராக பறந்துட்டு வந்தா நான் அவன் நடுசுலேயே குத்தி அவனை சோழி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி என்ன பண்ணுவாரு, அவன் நேராக வந்துட்டு இருக்க அந்த ஹெலிகாப்டர் நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நடுவுலே ஓடி நச்சுன்னு ஒரு குத்துருவான் பாருங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பஞ்சை கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கபாலமே கலங்கிரும் பாருங்க எப்படி ரத்தம் ஊத்துதுன்னு. அவன் ஹெலிகாப்டர்லாம் ஏதோ சல்லியா நொறுக்கி போயிடும். நம்ம யூஜி சும்மா ஒரு கிக்கு விடுவார் பாருங்க, அவன் வயிற்றுலேயே பறந்து போய் விழுந்துருவான். அவ்வளோதான், அவன் கதையே முடிஞ்சுது. அப்புறமா பார்த்தா இந்த பக்கம் ஒருத்தர் வந்துட்டு, ஆய் நான் யாரு தெரியுதா, நான் தான் அவன் ஸ்கூலில் படிச்சுட்டா இத்தோரி தெரியலையாடா என்னையே அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டிட்டு இருக்கேன். நம்ம யூஜியோ ஓ நீயாடா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இக்கிருமா எங்க இருக்கான்னு தெரியுமா, அவன்கிட்ட என்ன கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு யூஜி சொல்ல, அதுக்கு அவனும் தாராளமா கூட்டு போலாமே, அவன் இக்கிபுக்குருன்ற டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம மெகுமி அந்த பொண்ணுகிட்ட கேட்டுப்பான்ல, அவன் என்ன சொல்றா, சிஞ்சுகுண்ட டிஸ்ட்ரிக்ட்ல தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்த சொல்றானுங்க. அதை கேட்டுட்டு இந்த பக்கம் மெகுமி அந்த பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு அப்படின்னா அங்க யூஜி வந்து சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்க, இந்த பக்கம் யூஜி அப்படின்னா மெகுமி பிசிக்கிறோ அங்க வந்து சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் நினைக்க, ரெண்டு பேரும் மாத்தி ஒரே இடத்துல வந்துருவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரும் வேற இடத்துக்கு தான் போறாங்க. எங்க அந்த இக்குருமா இருக்கிறான்னு தெரியலையே. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அது யாரோட பிளாஷ்பேக்னா யூஜி தாதோரி கூட ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அவனோட பிளாஷ்பேக் தான். அவன் வந்து ஒரு 3 ரவுடி பசங்க கூட இவனும் ஒரு ரவுடியா நிக்கிறான். அங்க இருக்க அப்பாவி பிடிச்சி அவங்க போட்டு அடிச்சிட்டு இருக்க. நம்ம யூஜி வந்து டேய் அவனை விடுங்களா அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கவன் இங்க வந்து நம்ம யூஜி அடிக்க வர, நம்ம யூஜி அவங்க 3 பேருமே அடிச்சு போட, மிச்சம் இருக்கிறது இந்த பையன் மட்டும்தான். அவன் சும்மா அந்த ரவுடி கூட நானும் ரவுடி தான் சுத்திட்டு இருப்பான் போல இருக்கு. அவன் நம்ம யூஜியை பார்த்து பயந்து நின்று இருப்பான். அவன் தாங்க இந்த பையன். அந்த பிளாஷ்பேக் அப்படியே முடிய இங்க நம்ம யூஜிய அந்த இக்குருமா இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துட்டு, அவன் உள்ள தியேட்டர்ல தான் இருக்கான். அவன் ரொம்ப மோசமான ஆளு. இதுக்கு முன்னாடி ஒரு தலையில ஃபேனை மாட்டிட்டு வந்தானே, அவனை விட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம யூஜியும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் மெகுமிய அந்த பொண்ணு எங்க கூட்டு வந்திருக்கான்னு பார்த்தா, அவன் வேற எவன் கூட கோத்து விட்டுருக்கா. அவன் அங்க வந்துட்டு, தம்பி இங்க இக்குருமாலாம் எவனும் இல்ல, இங்க நான் தான் இருக்கிறேன், உன்னை நான் இங்க வேட்டையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீனை போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு மெகுமி, ஏன்டா இப்படி பண்றீங்க, எனக்கு எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெகுமி அவனோட கர்ஸ் டெக்னிக்கை போட, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம யூஜி அந்த இக்குருமாவை தேடி அந்த தியேட்டருக்குள்ள போனா, அந்த இக்குருமா அந்த தியேட்டரோட ஸ்டேஜுக்கு நடுவில் பார்த்துட்டு போச்சு அதுல தண்ணியை ஊற்றி கோட் சூட்டை போட்டு கோட் சூட்டோட படுத்து கிடப்பான். அதை பார்த்துட்டு நம்ம யூஜி டே என்னடா பைத்திய மாதிரி கோட் சூட்டை போட்டு தண்ணிக்குள்ள படுத்து கிடக்குற அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த இக்குருமா ஏய் இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்டா, அது உனக்கு புரியாதுடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம யூஜி சரி நீ என்ன இலவோ பண்ணிக்கோ, ஆனால் உன்கிட்ட 100 பாயிண்ட் இருக்குல்ல, அதை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் நிறைய பேரை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவன் இக்குருமாவோ எனக்கு இன்னும் இந்த கல்லிங் கேம் என்ன, இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன ஒரு இலவும் தெரியாதா, அதெல்லாம் நான் பார்க்கணும்ல, பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். படக்குன்னு வந்து ரூல்ஸை போடுனா டபக்குன்னு ரூல்ஸை போட முடியுமா, போடாங்கிட்டு அப்படி சொல்லிட்டு இந்த இக்குருமா சொல்ல, அதை கேட்டு நம்ம யூஜியோ உன்கிட்ட பேசலாம் வேலைக்கே ஆகாது, புரிய வைக்கிற விதத்தில் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகாம பாருங்க நம்ம யூஜி. அதை பார்த்துட்டு அந்த இக்குருமா ஆரம்பிச்சிட்டியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்து டப்லேருந்து அப்படி வெளியே வருவான் பாருங்க. கூடையே அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்டும் பின்னாடியே வரும். அப்போ அந்த இக்குருமா என்ன பண்ணுறான், கையில் சின்ன சுத்தியில் வச்சுட்டு டொமைன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட டொமைன் வரும் பாருங்க. இந்த டொமைன் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. கோர்ட்டில் இருக்கிற அந்த குற்றவாளி குண்டு மாதிரி இருக்குது. 2 குற்றவாளி குண்டுல ஒன்றில் யூஜி நிற்கிறான், இன்னொன்றில் அந்த இக்குருமா நிற்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம யூஜியோ சும்மா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பறந்து போய் காலால் மிதிக்க, அவன் அசால்ட்டை தடுத்துட்டு தம்பி இங்கே நீயும் சண்டை போட முடியாது, நானும் சண்டை போட முடியாது, இங்கே வாதாட மட்டும்தான் முடியும். நான் உன் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கேன். அது என்ன கேஸ்னா, நீ 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே சூதாட்ட கிளப்புக்கு போயிருக்க, அது சட்டப்படி குற்றம், ஒத்துக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம யூஜி என்னடா அந்த டொமைன் வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே, இப்போ நான் ஒத்துக்கிட்டா என்ன நடக்கும், ஒத்துக்கலாம் என்ன நடக்கும், சரி நம்ம அப்படியே வேற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா நான் போனேன், ஆனால் நான் சில்லற மொத்தம் தான் போனேன், விளையாட போல அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இந்த இக்குருமா தம்பி என்கிட்ட ப்ரூஃப் இருக்குப்பா, இங்கே பாரு சிசிடிவி கேமரால நீ நின்னது இருக்குது, நீ விளாண்டுருக்க அப்படின்னு சொல்ல, அப்புறமா பார்த்தா அந்த இக்குருமா பின்னாடி நிற்க அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்க, அந்த டொமைன் எக்ஸ்பான்ஷன் அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறாங்க 2 பேரும். அங்கே அவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த இக்குருமா கையில் இருக்க சுத்தியில் வச்சிருச்சுமா, சுற்றி அடிப்பான் பாருங்க, பறந்து போய் நம்ம யூஜி அடிக்கும். நம்ம யூஜி திருப்பி அடிக்கலாம் பார்த்தா நம்ம யூஜிக்கு அந்த கர்ஸ் டெக்னிக் பவரே இருக்காது, போயிடும். அதுதாங்க தண்டனையே, கர்ஸ் டெக்னிக் பவரே இருக்காது. இந்த சுத்தியில் வச்சுட்டு இவன் அடி அடிப்பான் பாருங்க. அதுவும் இந்த சுத்தியில் எப்படி பெருசாகுது சின்னதாகுது, அவனுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸில் ஆக்கிக்கிறாங்க. சும்மா கொஞ்சம் சைஸ் பெருசாக்கி நம்ம யூஜி அடிப்பான் பாருங்க. அடி இந்த அடிச்ச அடியில் நம்ம யூஜி பறந்து போய் அங்கே இருக்க சேர்லலாம் விழுந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு,
என்னடா என்னால் அந்த கர்ஸ்ட் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இவன் சுத்தியில வச்சு அடின்னு அடிப்பான் பாருங்க, விரட்டி அடிப்பான். நம்ம யூஜி அதெல்லாம் தடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்க. அதை பார்த்துட்டு இவன் என்னடா இவன்கிட்ட அந்த கர்ஸ்ட் எனர்ஜி இல்லை இருந்தாலும் இப்படி சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்புறமா அந்த குச்சி இருக்கு பார்த்தீங்களா, சுத்தியில குச்சியை பெருசாக்கி சும்மா சொல்லிட்டு அடிப்பான் பாருங்க. நம்ம யூஜி அப்படி ஜம்ப் பண்ணுவான், இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவான், அங்கே இருக்க அந்த பார்த்துட்டப்பெல்லாம் தாண்டி போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு கடுப்பாய் என்ன இவனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியில பெருசாகிட்டு நம்ம யூஜி மேலே அடிப்பான் பாருங்க. அடி அவ்வளோதான், நஞ்சிட்டாமல இருக்கு சட்னி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம யூஜி அவ்வளோ பெரிய சுத்தியில தாங்கி பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஏன்னா நம்ம யூஜிக்கு தான் ஸ்ட்ரென்த்து சும்மா பயங்கரமா இருக்கு. அதை பார்த்து மிரண்டு போயிடுவான் அந்த இக்ருமா. என்னடா இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கானே சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்க. அப்போதான் நம்ம யூஜிக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ நான் என்ன பண்ணுறது, ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பீல் வேணும், நான் மேல்முறையீடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பாருங்க. உடனே டொமைன் வந்துடும். டொமைன் வந்தோடனே அதை பார்த்துட்டு இருந்த இக்ருமா பரவாயில்லையே உனக்கு சட்டத்தை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேஸ் போடுவான் பாருங்க. அந்த இக்ருமா என்ன பண்ணுவான், நீ சிபியால நிறைய மக்களை கொண்டு இருக்க, அது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம யூஜி தரி உறைஞ்சு போயிடுவான். ஏன்னா அங்க இருக்க எத்தனை மக்கள் இறந்து போனாங்க, அது எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கான். ஆனா அதெல்லாம் பண்ணது யாரு, சுகுணா தான் இதை பண்ணதா இருந்தாலும் அதோட உடம்பு யாருது, நம்ம யூஜி தரி. அதனால யூஜி தரி என்னடா இவ்வளவு மக்கள் என்னால் செத்து போயிட்டாங்களே குற்ற உணர்ச்சியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சொல்ல மாட்டான் சுகுணா தான் பண்ணா நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டான். என்ன பண்ணுவான், ஆமா நான் தான் பண்ணேன் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். அதை கேட்டு அந்த கர்ஸ் ஸ்பிரிட் சொல்ல பாருங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டது, உனக்கு தண்டனை வழங்கப்படும், இப்போது உனக்கு கொடுக்க போற தண்டனை மரண தண்டனை அப்படி சொல்லிட்டு மரண தண்டனை கொடுக்கும். போன தடவையாச்சும் கர்ஸ்ட் எனர்ஜி மட்டும் எடுக்கும், இந்த தடவை மரண தண்டனை கொடுத்துரும். அவ்வளவுதான் நம்ம யூஜி தரி கதை என்னாக போகுதுன்னு தெரியலையே. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.